வாங்க வாங்க ராஜகுமாரா, குதிரையில இருந்து கீழே இறங்க தயாராயிடுங்க. ஏய் வாங்க வாங்க ராஜகுமாரரே, வாங்க வாங்க வாங்க. இங்க பாருங்க, இங்க நிறைய டாய்ஸ் இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. உனக்கு கார் பிடிக்குமா? அடச்சே, என்னடா இது? எப்ப பாரு இப்படிதான் என் கார் கிராஷ் ஆயிடுதுப்பா. ராஜகுமாரன் சூப்பரா டிரைவ் பண்ணுவான்ல. அப்படியா? ராஜகுமாரா வரல, இந்த டிரைவ் பண்ணு. கம் ஆன். அபிக் ஓட்ட போறான். எல்லாரும் தள்ளி போங்க. அபிக் வண்டி ஓட்ட போறான். தள்ளி போங்க. ஓ, நீ சூப்பரா டிரைவ் பண்றியே. இதெல்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? அங்க பாரு, வண்டி அப்படியே லெஃப்ட் திருப்பு. ரைட் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஏய் நோ 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 நோ, அங்க வேண்டாம். ஏய் ராஜகுமாரா, சும்மா கலக்குற. பிரமாதம். நீ ஒரு ராஜகுமாரன், பிரின்ஸ் ஆஃப் ராயலா இருக்கணும் இல்லையா? என் கூட கை கொடுக்க. கமான் அவேக். சமீர் அண்ணா, இவன் சிஸ்டரை நீங்க பகச்சிக்கிறீங்க, இவன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா? இதுல என்ன விஷயம் இருக்கு? இவ சிஸ்டர் காம்னர், ஆனா இப்போ ராயலா இருக்கா. இவன் இப்பதான் அம்மாவை இழந்திருக்கான். இவனோட வழி என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அம்மாவை இழக்கிற வேதனை என்னை தாண்டி வேற யாருக்கு தெரியும் சொல்லு? அவிக் பண்ணா, டிராயிங்க முடிச்சிட்டியாப்பா? அவிக் பண்ணா, அவிக் அவிக் பண்ணா எங்க போயிட்டான்? அவிக் பண்ணா, அவிக் அவிக் பண்ணா, அவிக் அவிக் பண்ணா, அவிக் பண்ணா எங்க போயிருப்பான்? அவிக்! அட என்ன அத்தா, இந்த இன்வெஸ்டரை நாம நம்புறோம், ஆனா எனக்கு என்னமோ தப்பு தெரியுது. அதாவது டீல்ல சைனை போட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டோம். ஆனா இந்த விஷயம் ராணி அம்மா காதுல விழுந்தா அப்போ? அத பத்தி நீ கவலைப்படாத. இப்பெல்லாம் நம்ம ராணி அம்மாவோட கவனம் இருக்கே, அது அரசு காரியத்துல இல்ல, பொம்மைகள்ல தான் இருக்கு. பல நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்குதான் அவிக்க நான் இவ்வளவு சந்தோஷமா பாக்குறேன். நாம இந்த கேமை இப்போ ஜெயிச்சிட்டோம். நீ ஜெயிச்சதுக்காக ஒரு கிஃப்ட். இந்த கார் சமீர் சார்பா ராஜகுமாரனுக்கு. கம் ஆன். எனக்கும் சமீருக்கும் நடுவுல எவ்வளவு சண்டை வேணா வரட்டும், ஆனா இன்னைக்கு அவன் என் தம்பிய சிரிக்க வச்சிருக்கான். சரி, ராணி அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருக்கட்டும். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கிறத மறக்காதீங்க. நாம சானிடைசருக்கு பதிலா மதுபான ஃபேக்டரி ஓபன் பண்றது தெரிஞ்சா? ஏன்டா நீ எல்லாரையும் பயமுறுத்தணும்னு முடிவே பண்ணிட்டியா? நீ வாயை திறந்தா நல்ல விஷயம் வரவே மாட்டேங்குதே. இப்ப நீயே பார்த்தல, ராணி அம்மா அவிக் கூட பிஸியா இருக்காங்க. என்ன பேசுறீங்க? ஆனாலும் கேட்டுத்தானே ஆகணும். ஆனா அந்த அவிக்கோட பொறுப்பு இப்ப ரிம்ஜிம் கிட்ட தானே இருக்கு. அதுக்கு என்ன? அதுக்கு என்ன? நீ சரியா சொன்ன. அதாவது இந்த பொறுப்பு சக்தி கையில இருக்கு. இப்ப நாமளும் அதை தானே விரும்பிக்கிட்டு இருக்கோம். அந்த பழமொழிய நீ கேட்டிருப்பல்ல, இமைத்து விட்டால் சம்பவங்கள் நடந்துவிடும். அப்படின்னா அப்படின்னா நம்ம ராஜகுமாரன் அவிக் இப்போ ட்ராமால இருக்கான். அவனோட ட்ராமா நாளுக்கு நாள் அதிகமாக
அதுக்கு தகுந்த மாதிரி ராணி அம்மாவோட நம்பிக்கை சக்தி மேல இருந்து விலக ஆரம்பிக்கும். வாவ், அருமையான மாஸ்டர் பிளான், பிரமாதம். நான் அந்த பொண்ணோட வயசை தான் பார்க்கறேன். அதனால தான் பொறுமையா இருந்தேன். ஆனா இப்ப நேரம் வந்தாச்சு. அவளுக்கு அவளோட தரத்தை காட்டியாகணும். அவிக், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நட்சத்திரங்கள்ல அன்பான நட்சத்திரம் எது? துருவ நட்சத்திரம். இந்த துருவம் இருக்குல்ல, இது உன்ன மாதிரி ஒரு ராஜகுமாரன் ஒரு நாள் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே அரியணையில உட்கார்ந்துக்கிட்டான். அதுக்காக எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அதன் காரணமா அட, இந்த கார் ரொம்ப அழகா இருக்கே, எனக்கும் காட்டேன். சரி சரி, பரவாயில்ல. நான் என்ன சொன்னேன்? அந்த துருவ இருக்காரே, அவரு கடவுளை வேண்ட ஆரம்பிச்சாரு. கடவுளே, எனக்கு ஒரு நிலையான இடத்தை உருவாக்கி கொடுங்க, அப்புறம் அங்கிருந்து யாரும் என்ன அசைக்க கூடாது. அப்ப கடவுள் அவரை நட்சத்திரமா மாத்திட்டாரு. அவிக், தூக்கம் வருதா? அப்ப கதையை நிப்பாட்டிட்டு நம்ம தூங்கலாம். நீ தூங்கு. வா 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 வா, கம் கம். இது இது எப்படி ஈரமா இருக்கு? இது எப்படி ஈரமாச்சு? சரி விடு, இப்ப கீழே படுத்துக்கலாம், காலையில பாத்துக்கிறேன். நான் உன் பக்கத்துல தூங்கணுமா? சரி, இன்னைக்கு சக்தி அக்கா அவை கூட தூங்க போறா. கதைகள் சொல்றதுன்னா உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா? நாளைக்கு பாரு, உன்னோட கதைய மொத்தமா மாத்தி அமைப்பா இந்த மோகினி. Thank God. இது ஒரு கெட்ட கனவாவே இருக்கட்டும். தண்ணி. என்ன இது, இதுல தண்ணியே இல்ல. கிச்சன்ல போயிட்டு தண்ணி கொண்டு வரலாம். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பெரிய பெரிய அரண்மனையில தண்ணி எடுக்க கூட 1 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியதா இருக்கு.
பண்ணிக்கிட்டு இருக்க? பூதத்தை பிடிக்க வந்த பூதத்தை. பூதமா? இந்த அரண்மனையில பூதம் இருக்கா? உனக்கு பேய கண்டு பயம் இல்லையா? ஹே டஃபர், நான் தண்ணி பிடிக்க வந்தேன். அது சரி, ராயல்ஸ் எதை பார்த்தும் பயப்படவே மாட்டாங்க. உனக்கு தெரியுமா, ஆந்தைகளுக்கு இரவுல கண்ணு தெளிவா தெரியும். ஆ? அதுங்க இரைய தேடி பறந்து வரும். அப்படி பறந்து வரும்போது எதுல இருக்கவ சாதாரண ஆளா இல்ல ராயலான்னு அதுக்கு தெரியாது. அதான் நான் சொல்றேன்ல, நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன். ஏதாவது காத்து வீசி இருக்கும். அது சரி. ஆ. சோ மிஸ்டர் ராயல், எல்லார் மனசுலயும் பயம் இருக்கு. பட் இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, சிலர் அதை வெளியே காட்டுவாங்க, சிலர் மறைப்பாங்க. ஒருத்தனை கிண்டல் பண்றதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? எனக்கு கிண்டல் பண்றது ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவங்களுடைய முகம் அப்படியே ஆந்தைக்கு சரிசமமா இருக்கணும். உதாரணத்துக்கு நீ. ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏன்னா ஆந்தை திடீர்னு உன்னை அட்டாக் பண்ணிடக்கூடாது. இதுக்கு காலம் பதில் சொல்லும். யார் இறை, யார் வேடன்? பயந்தாங்கோலி.